இந்த இடத்த பார்க்குறதுக்கு ஒரு அவ்வளோ பிரமிப்பாக இருக்குங்க. ஏன்னா இங்கே உள்ள சிலை, அவங்க பண்ணி வச்சுருக்க வேலைப்பாடுகள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே சைனீஸ் புராணத்தை பற்றி சம்மந்தப்பட்டதாக இருக்கும். வாங்க நாமும் அந்த புராணத்தை போய் கொஞ்சம் பார்த்துட்டு வரலாம். என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ சைனீஸ் வச்சு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால இப்போ அதெல்லாம் கொஞ்சம் கவர் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த இடத்த பாருங்கள், ஒரு பாம்பு வந்து ஒரு ஆடை முழுங்குற மாதிரி ஒரு சிலையெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. இந்த டைகர் பார்த்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா சைனீஸ் சம்மந்தப்பட்டதாக தான் உள்ள இருக்குது. எல்லாமே சைனா சம்மந்தப்பட்ட புராணங்கள். இது இங்கே வந்து நிறைய நம்ம பார்த்த படங்களோட புராண சிலைகள்லாம் உள்ள இருக்குது. டைகர் ட்ராகர்னு பேருக்கு தகுந்த அங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே நம்ம நுழைவு எடுத்துக்கிட்டு அந்த கேட்டில் வந்து டைகர் தான் இருக்குது. இந்த டைகர் கார்டனில் நீங்கள் எங்கே பார்த்தாலும் 4 லாங்குவேஜில் இருக்கும். ஒரு சிலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட வரலாறு சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்து 4 லாங்குவேஜில் வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் இருக்கும், 2வது வந்து மலாய், 3வது சைனீஸ், 4வது தமிழில் இருக்குது. நீங்கள் பார்க்குற எல்லா வீடியோவிலையும் வந்து பார்த்தீங்கன்னா 4 லாங்குவேஜ்லேயும் உள்ள அந்த போர்டை நான் காட்டுறேன். அந்த சிலைக்கு சம்மந்தப்பட்ட அதோட வரலாறு பற்றி பார்த்தீங்கன்னா அப்படியே 4 லாங்குவேஜில் வச்சுருக்காங்க. உள்ளே நுழைஞ்சு கொஞ்சம் தூரம் போகிறதே பார்த்தீங்கன்னா இது ஒரு சொர்க்கத்துக்குள்ளே ஒரு புத்தர் சிலை உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். இங்கே வந்து நிறைய பேர் சாமி கும்பிட்டு அங்கே வச்சுருக்க ஊதுபத்தி வந்து இப்படியே தேய்ச்சிட்டு போவாங்க. அந்த மரத்துக்கு மேலே பறவைகள்லாம் உண்மையிலே உட்காந்துருக்க மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. ஆனால் அதெல்லாம் உண்மையான பறவை கிடையாது, எல்லாமே இவங்களே டெக்கரேஷன் பண்ணி வச்சது. சிலையை பார்த்து அதை டீகோட் பண்ணுறதுன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இந்த டைகர் பார்க் வந்து ஒரு செம்ம பிளேஸுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் பார்க்காத விலங்கே இருக்க முடியாது. கடல் வாழ் உயிரினங்கள்லேருந்து சாதாரணமாக காட்டில் வாழ் உயிரினம் எல்லாமே இங்கே இருக்கும். எல்லா உயிரினத்தையும் இங்கே வந்து ஒரு போர் வீரனாக கட்டியிருப்பாங்க. ஒன்று சண்டை போடுற மாதிரி இருக்கும், இல்லைன்னா கையில் ஒரு வாளோடு நிற்கிற மாதிரி இருக்கும்.
ஏன்னா இங்கே வந்து எல்லாமே இது வந்து புராணத்தை பற்றிய சில மாதிரி வச்சுருக்காங்க. இது வந்து அவங்களுக்கு வந்து புராணமாக. இதுதான் சொர்க்கத்துக்கு போகிற வழியா பாருங்கள். அந்த சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு ஒரு பாலத்தை ஏறி மேலே படியில் ஏறி போகிற மாதிரிலாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இது கேட்டால் சொர்க்கம்னு சொல்கிறாங்க. மேலே ஏதோ ஒரு மிருகம் வந்து வாயை பிளந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு நிறையா தலைவர் இருக்குது. இதை போய் எப்படி சொர்க்கம்னு சொல்கிறாங்கன்னு தெரில. இது கீழே பாருங்கள். கீழே வந்து தண்ணி விட்டு அதில் மீன் சிலையெல்லாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் உண்மையான மீன் கிடையாது, எல்லாமே சிலை தான். சைனீஸ் படம் பார்க்குறவங்களுக்குலாம் தெரியும். இதுதான் சைனீஸில் வந்து படம்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். இந்த மண்டபத்தோட மேலே பாருங்கள், ஒரு பூமி உருண்டை மேலே வந்து ஒரு கழுகு உட்காந்துருக்க மாதிரி வச்சுருக்காங்க. இது வந்து நம்ம வாங்குகிற நிறைய சைனீஸ் பொருளை வந்து இதை வந்து ஒரு லோகோவாக வச்சுருப்பாங்க, ஈகிள் பிராண்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை இதை வச்சு தான் சொல்லியிருப்பாங்களோ. நம்ம கீழேருந்து பார்த்தோமே சொர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பாருங்கள் சொர்க்கத்தோட மேலேருந்து பார்க்குற வியூ தான். எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ தலைங்களோட ஒரு மிருகம் மாதிரி இருக்குது. சொர்க்கத்துக்கு படிக்கட்டெல்லாம் பயங்கரமாக இருக்குது. இந்த டைகர் பார்க்கு போகிறதுக்கு வந்து எந்த ஒரு என்ட்ரன்ஸ் ஃபீஸும் கிடையாது, எல்லாமே ஃப்ரீ தான். நம்ம எப்போதும் போல் ஃப்ரீயாகவே போய் எல்லா இடத்துலையும் பார்த்துக்கலாம். கார்டான சம்மந்தப்பட்ட பொருள்கள்லாம் வந்து இதுக்குள்ளே தான் வச்சுருக்காங்க. இது வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மியூசியம் மாரி பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு பிரமிப்பாக இருக்குது. ஏன்னா உள்ளுக்குள்ளே வந்து இந்த டைகர் கார்டன் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காண்டி 2 பில்டிங்கை வந்து டெமோவுக்கு செஞ்சு வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த பில்டிங் அப்படி தான் இருந்துச்சுன்னு.
இது சாமி போடுற செருப்பா இல்லை உட்கார்றதுக்கு அவங்க போட்டிருக்க பெஞ்சான்னு எனக்கே கன்ஃபியூஷனாக இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சிங்கப்பூரை பற்றி மேலும் தெரிஞ்சுக்க இது போல் வீடியோ பார்க்குறதுக்கு ரியல் ஹீரோ யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.